காலை வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் பகுதியில் இறைவணக்கம். கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். இன்றைய நாள் விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஆங்கில மாதம் ஆகஸ்ட் 19, 2025. அயனம் தட்சிணாயனம். ருது வருஷ ருது. திதி தேய்பிறை ஏகாதசி மாலை 3:32 வரை, பின்னர் துவாதசி. நட்சத்திரம் திருவாதிரை காலை 1:07 வரை, பிறகு புனர்பூசம். யோகம் வஜ்ரம் இரவு 8:29 வரை, அதன் பின் சித்தி. கரணம் பாலவம் மதியம் 3:33 வரை, பிறகு கௌலவம். காலை 2:43 வரை, பிறகு தைத்துளை. சூரிய உதயம் 6 மணி. சூரிய அஸ்தமனம் 6:24. சந்திரோதயம் 1:53. சந்திர அஸ்தமனம் 3:23. சுப நேரங்கள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. அபிஜித் காலம் காலை 11:47 முதல் 12:37 வரை. அமிர்த காலம் மதியம் 3:34 முதல் 5:06 வரை. பிரம்ம முகூர்த்தம் காலை 4:24 முதல் 5:12 வரை. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். அசுப நேரங்கள். ராகு காலம் மாலை 3:18 முதல் 4:51 வரை. யமகண்டம் காலை 9:06 முதல் 10:39 வரை. குளிகை காலம் மதியம் 12:12 முதல் 1:45 வரை. துர்முகூர்த்தம் காலை 8:29 முதல் 9:19 வரை. இரவு 11:02 முதல் 11:49 வரை. தியாஜ்யம் காலை 10:09 முதல் 11:41 வரை. இன்றைய விசேஷங்கள். சர்வ ஏகாதசி. பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் காலை வெள்ளி கேடயத்திலும் இரவு சிம்ம வாகனத்திலும் புறப்பாடு. இன்றைய ராசிபலன். மேஷம் உயர்வு. ரிஷபம் பாசம். மிதுனம் மேன்மை. கடகம் பக்தி. சிம்மம் சோதனை. கன்னி அன்பு. துலாம் ஆர்வம். விருச்சிகம் ஆக்கம். தனுசு விவேகம். மகரம் பொறுமை. கும்பம் தடங்கல். மீனம் சாந்தம். சந்திராஷ்டமம் அனுஷம். சூரிய ராசி சிம்மம், சந்திர ராசி மிதுனம். நாள் முழுவதும். இன்றைய கிரக நிலைகள். மிதுனத்தில் சந்திரன் குரு சுக்கிரன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் சூரியன் கேது, கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி வக்ரம். குறிப்பு: மேலே குறிப்பிட்ட நேரங்கள் அந்தந்த ஊரின் சூரிய உதய நேரத்திற்கு ஏற்ப சிறிது மாறுபடும். இவைகளை முக்கியமான வேலைகள், ஆரம்பங்கள், தெய்வ வழிபாடுகள் முதலியன எல்லாவற்றிற்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம். பொன்மொழிகள். கீழ்ப்படிய கற்றுக்கொள். கட்டளையிடும் பதவி தானாக உன்னை வந்து அடையும். சுவாமி விவேகானந்தர். மருத்துவ குறிப்பு: பித்த வெடிப்பு இருந்தால் மாமரத்து பிசினை தடவி வர குணம் கிடைக்கும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.